வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். பல பெருமைமிக்க கல்லூரிகள் இங்க இருக்கக்கூடிய நிலையில அதில் ஒரு மிக சிறந்த கல்லூரியாகவும் இருக்கக்கூடிய பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு இன்றைய தினம் நாம் வந்திருக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம போறோம். இப்ப எலெக்ஷன் வருது, நம்ம எல்லாரும் ஓட்டு போட போறோம். நம்ம எல்லாரும் ஏன் ஓட்டு போடணும்? இப்ப எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் போட்டு கூட தூங்கிடலாம்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அப்படி எலெக்ஷன் நம்ம போய் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கட்டாயம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு போடுறதுனுடைய அவசியம் என்ன, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இந்தியனா இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம எதை அடிப்படையா வச்சுக்கணும்னா, நம்ம தொகுதியில எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க, அவங்களோட கல்வி தகுதி, அவங்க வந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்க. இப்போ வேட்பாளர் அறிக்கை விடுவாங்கல்ல, அந்த அறிக்கையை பார்த்துட்டு எனக்கு யாருக்கு ஓட்டு போட்டா எனக்கு ஓகேன்னு தோணுதோ அவங்கள பார்த்துட்டு இன்னும் 1 மந்த் இருக்கு, நான் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம 12th ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அது சேஃப்டி, கேர்ள்ஸுக்கு சுத்தமாக சேஃப்டியே இல்லை. அதனால இப்போ யார் சேஃப்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஓட்டு பண்ணிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துலலாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அந்த டிராஃபிக்கை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? டிராஃபிக்னால உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் ஏற்படுது? என்ன மாதிரியான இடர்பாடுகளை சந்திக்கிறீங்க நீங்க? ஸோ இங்கே வண்ணாப்பேட்டை சைட்லேயே ரொம்ப டிராஃபிக்ஸ் இருக்குது மார்னிங் டைம்லலாம். ஸோ அதனால காலேஜுக்கு லேட்டாக அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அதுவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால ரோட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக டிராஃபிக்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக் சரியில்லைன்னு சொன்னீங்களா, அதுக்கு மெயினான ரீசன் ரோட் சரியில்லை. எந்த இடத்துலையுமே ரோட் சரியில்லை. ஸோ ரெய்னி சீசன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. திருநெல்வேலியில் முக்கியமான நிறைய பேருந்து நிலையங்கள் இருக்கு. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, விக்ரமசிங்கபுரம், இந்த 3 இடத்துலயும் பேருந்து நிலையங்கள் எந்த நிலைமையில இருக்கு? 10க்கு நீங்க கொடுக்கிற மார்க் என்ன? அங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? உங்க சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இங்க ஜங்ஷன்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ நிறைய பஸ்ஸஸ்லாம் முன்னாடி மாதிரி வரல. இல்ல, அங்க என்ன மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? முன்னாடி மாதிரி பஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். எல்லா இடத்துக்கும் போற மாதிரி பஸ் வேணும். இன்னும் நிறைய பஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த போதுமான பேருந்துகள் இல்ல, அப்படிதானே? அங்க டாய்லெட்ஸும் அந்த அளவுக்கு கிளீனா இல்ல. ஏன்னா முக்கியமானது எல்லாரும் டிராவல் டைம்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதனால ரெஸ்ட் ரூமும் கிளீனா கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது பஸ் ஸ்டாண்டுக்கு 6 ரேட்டிங் கொடுங்க. 10க்கு அவுட் ஆஃப் 10க்கு நீங்க 6 கொடுக்குறீங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் கொடுக்குறாரு. நம்ம போறது வரது ஒரு சேஃப்டி கூட இல்லாம பஸ்ல யோசிக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல பஸ்ல போறதுமே இது அன்சேஃப் தான். ஓகே, என்ன மார்க் கொடுப்பீங்க உங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட் ஆஃப் 10? இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ஃபார் பெட்டர் தான். ஸோ ஒரு 7 வச்சுக்கலாம். முந்திலாம் 45 மினிட்ஸ் 1 ஹவர்க்குள்ளே எங்கள் ஊருக்கு போயிடலாம், தூத்துக்குடி. ஆனால் இப்போ எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகுது. கரெக்டாக இந்த டைமிங்க்கு தான் பஸ் வரும், அங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு ப்ராப்பராக டைமிங் சொல்கிறது இல்லை. பஸ் ஸ்டாப்பில் யாரு கேட்டாலும் அது தெரியறது இல்லை. ரேட்டிங் பற்றியும் சொல்லுங்க. உங்கள் பேருந்து நிலையத்தின் பேர் என்ன? அதுக்கு என்ன 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? எனக்கு 2 கூட கொடுக்க மனசு இல்லை. ஓ மை காட். ஓகே, ஃபெயில் ஆயிட்டாங்க. பாளையங்கோட்டையா? எந்த இடம் சொல்றீங்க? நியூ பஸ் ஸ்டாண்ட். நியூ பஸ் ஸ்டாண்ட். இப்ப அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் வந்துருச்சு, நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. வாக்குறுதி என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் வாக்குறுதி. வாக்குறுதினா என்ன முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் அரசியல் அவங்க என்டர் ஆகும் போது அவங்க பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பண்றது இல்ல. ஆனா இந்த எண்டிங் ஆஃப் த எலெக்ஷன் வரும்போது நிறைய வாக்குறுதி புதுசா அட்ராக்டிவா கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் கட்சியும் புதுசா 10,000 கொடுக்கன்னு சொல்லுவாங்க, 5,000 கொடுக்கன்னு சொல்லுவாங்க, காசை தான் ஏத்திட்டே போவாங்க. சம்திங் அது அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக நிறைய புதுசா வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா அது பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு கண் துடைப்பா 5 ரூபா கண்ணில் காமிச்சிட்டு பின்னாடி 10 ரூபா எடுக்கிறது தான் இப்போ இருக்கிறது உண்டு. அதாவது அல்வா கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. திருநெல்வேலிக்காரங்களுக்கு அல்வாவா? எஸ். நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் ஃப்ரேம் பண்றேன். வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, செய்ய மாட்டாங்க, அந்த அட்ராக்ஷனுக்காக நீங்க சொல்றீங்களே. ஒருவேளை இமேஜினேஷன் செக்மெண்டா வைப்போமே, நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, இல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, கொடுக்குற வாக்குறுதிகளை செய்வீங்களா மாட்டீங்களா? என்னென்ன வாக்குறுதிகளை கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஒரு தொழில் வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களே அதுலேருந்து தொழில் எடுத்து அதுலேருந்து
வெல்த் ஆயிருவாங்க. ஸோ இவ்வளோ கொடுக்கும்னு சொல்லாமல் தொழில் வளத்தை வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாக்குறுதி நீங்க எவ்வளோ வேணா கொடுக்கலாம், பட் அதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிச்சு அதை கொடுங்க. 5 இயர்ஸ் அடுத்து நீங்க சொல்றது தான் அடுத்த 5 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆக போகுது. நாங்க எல்லாருமே அதை நம்பி தான் ஓட் போடுறோம் உங்களுக்கு. ஸோ நீங்க எப்போ ஒரு வாக்குறுதிங்கிற இதை ரிலீஸ் பண்றீங்களோ அப்போ உங்களால அதை பண்ண முடியும். அதுவும் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனே என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொல்றதை மட்டும் கொடுங்க. இப்ப நிறைய கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, அதுல ஏதாவது 2 சொல்ல முடியுமா? இது ஓரளவுக்கு நம்பலாம்ப்பா, எனக்கும் இது பிடிச்சிருக்கு, இது பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஏதாவது 2 நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லலாம். நான் பார்த்ததுல வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேரால கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்றப்போ வந்துட்டு செலவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு நான் கொடுப்பேன், சீர் கொடுப்பேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னு இல்லை, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஏழ்மையாக இருக்க பர்சனால கோல்டு வாங்க முடியாது. அப்படிங்கும் போது ஒரு சீராக கொடுத்தாங்க அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு ஹால்க்காவது அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தோணும். இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த வாக்குறுதி நீங்க நம்புறீங்களா, ட்ரஸ்ட் பண்றீங்களா? முடியும், கண்டிப்பா முடியும். இப்ப தங்கச்சி சொன்ன வாக்குறுதி வந்து 3 கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அது எந்த கட்சின்னு நான் சொல்ல போறது இல்ல, நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி அட் தி எண்ட், அதாவது அடுத்த எலெக்ஷன் வரும்போது நான் வின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி அட் தி எண்ட் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது மக்களுக்கு ஓகே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து திரும்பியும் அவங்களே ஓட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அட் தி எண்ட் செய்யறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. அப்பனா அந்த 3 இயர்ஸ் என்ன பண்ண முடியும் நாங்க எங்களால? ஸோ அதுதான். நீங்க ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க, கொடுக்குற வாக்குறுதிகளை செய்வீங்களா மாட்டீங்களா? என்னென்ன வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியுமாறியான கொடுப்பீங்க? ஓகே சார். ஸோ என்னால என்ன கேபபிள்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ திருநெல்வேலிக்கு என்ன தேவை, திருநெல்வேலிக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்க நீங்க எம்எல்ஏ ஆனா, அமைச்சரானா? சார் ஃபர்ஸ்ட் வந்து தாமிரபரணி வந்து டேர்ட்டி ஆகிட்டே இருக்கு வர வர. ஸோ அதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் சிஸ்டம், ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து நான் ஃப்ரேம் பண்ணுவேன் நான் வந்து வந்தேன் அப்படின்னா. செகண்ட் திங் வந்து நிறைய மர்டர் நடக்கு. ஸோ அதை நடந்ததுக்கப்புறம் அதை நடக்க விடாமல் தடுக்கிறது தான் வந்து ஒரு குட் இது. ஸோ அதனால வந்து நான் நடக்க விடாமல் தடுப்பேன். செகண்ட் பாயிண்ட் இது நான் வந்தேன் அப்படின்னா. சூப்பர். தாமிரபரணி ஏன் பொல்யூட் ஆகுது, எந்த இடத்துல பொல்யூட் ஆகுது, அந்த பொல்யூஷனை இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த மாசு அல்லது அங்க கலக்கக்கூடிய கழிவுகளை வந்து சுத்தப்படுத்தணும், அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? மக்கள் நிறைய அதில் கார்பேஜ் அப்புறம் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நிறைய போடுறாங்க. இப்போ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. வேஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அதை மொத்தமாக வச்சு ரீசைக்கிள் அதெல்லாம் பண்ணாமல் மொத்தமாக தூக்கி தண்ணியில் போட்டால் யார் பார்ப்பானா அதில் போட்டுடுறாங்க. அதனால வந்து மக்களுக்கும் சரி நிறைய இந்த அனிமல்ஸ் போகிற அனிமல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, திருநெல்வேலி வந்து இந்த வெட்டு குத்து கொலை அதில் தான் வந்து நிறைய பேர் போனதாக இப்போ இருக்குது. திருநெல்வேலினாலே திருநெல்வேலி ஐயோ அங்கே போனாலே அருவா தூக்குவாங்களே அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து நல்ல அது அந்த மாதிரி நடத்துக்கிற ஆக்ஷன்லாம் வந்து அவங்க நல்ல செயல் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி காவல்துறையை ட்ரெயின் பண்ணுற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து அடுத்த சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தாமிரபரணி ஏன் பொலிட் ஆகுதுன்னா அதில் நிறைய வேஸ்டேஜஸ் வந்து அதில் கலக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கல. ஏன்னா இப்போ வந்து என்னன்னா சில ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு அதிலேயே நிறைய பொல்யூட் பண்ணுறாங்க. இப்போ வெள்ளம் வந்துச்சு, அப்போ வந்து நிறைய இலைதலை எல்லாமே கலந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. அது கிளீனிங் ப்ராசஸோ ஒரு ஃபில்ட்ரேஷனோ அந்த தண்ணி வந்து நிறைய கிராமங்களுக்கு போகுது. ஸோ அதை வந்து அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வந்து குடிநீரை இது பண்ணால் நிறைய எஃபெக்டிவ் யூஸ் ஆகும். பாபநாசம் இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே? அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, அங்க என்ன பிரச்சனை நடக்குது? சார் இது வந்து பாபநாசத்துல இருந்து நியர்லி 126 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது தாமிரபரணி. சூப்பர். ஸோ இதுல வந்து எங்க டர்ட்டி ஆகுது நீங்க கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து சேர்மாதேவி வரைக்கும் கரெக்டா வருது சார். அதுக்கு அடுத்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரி உள்ள வர போது வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகுது சார். அதே மாதிரி இதுல வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து இது போக மாட்டேங்குது. வேஸ்டா போய் கடலை கலக்கு ஒண்ணு இல்லைன்னா வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அண்ட் அந்த சேர்மாதிக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய நீர் வந்து பியூரா வரும். ஸோ அதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் வந்து பண்ணணும் சார். இப்ப பாபநாசம் கிட்ட வந்து நம்ம அந்த துணியை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாவமெல்லாம் அந்த தண்ணியோட போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஓகே தான், பட் ஆனா அது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி அல்லது இயற்கையை அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இப்போ போன வருஷம் மட்டும் மே மாசம் இறங்கி கிளீன் பண்ணப்ப 100 டன் துணி எடுத்திருக்காங்க அங்க இருந்து, அப்படிதானே? ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் இறங்கி கிளீன் பண்றாங்க, அந்த கோடை காலத்துல இறங்கி கிளீன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களால பார்ட்டா இருக்க முடியும், நீங்க அதுல ஏதாவது ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் அதுல போய் கலந்துக்கணும். அந்த தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு நீங்க
ஒரு பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலமா வலியுறுத்துறோம். ஓகே, நம்ம வேற ஒரு கொஸ்டின் போயிடலாமா? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள்ல உங்களை கவர்ந்த ஒரு சலுகை சார், இந்த ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்கலாம், கடந்த ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சியிலும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கவர்ந்த நல்ல திட்டம் அப்படின்னா இந்த திட்டத்தை நான் சொல்லுவேன் சார். புதுசா இதை கொண்டு வரணும்னா எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் விரும்பக்கூடிய நலத்திட்டம் எது? இப்போ நலத்திட்டம் விடுங்க, மாணவர்களுக்கு வந்து எல்லாமே நல்லது தான். மாணவர்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், இப்போ பஸ் பாஸாக இருக்கட்டும் சரி, லேப்டாப்பாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும். இப்போ நலத்திட்ட உதவிகள் இப்போ ஏடிஎம்கே பீரியடில் எடுத்தோம்னா இப்போ கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் கொடுத்தாங்க. அது ஆவினுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. இப்போ இந்த டிஎம்கே பீரியடில் வந்து அது கிடைக்க நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய அந்த விவசாயம் சரியில் வருமானம் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து இந்த ஆவின்லேயே பாலோ இந்த பால் பவுடர் கொள்முதல் வந்து அண்டை மாநிலத்திலையும் யார்ட்டையும் அம்மூல யார்ட்டையோ தான் அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே நம்ம கறவை மாடுகளோ இந்த ஆடு கோழி பன்றி இந்த இதை கொடுத்துருந்தாங்கன்னா ஆவியனுக்கும் மிக உதவியாக இருக்கும், மக்களுக்கும் விவசாய சார்ந்த மக்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே லேப்டாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஆனால் வந்துட்டு அது ஃபைனல் இயரில் கொடுத்து என்ன யூஸ்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்துட்டு அப்போவே லேப்டாப் வாங்கி இஎம்ஐலாம் எல்லாரும் கட்டி முடிச்சக்கப்புறம் ஃபைனல் இயரில் கொடுத்தா அது யூஸே கிடையாது. வேலைக்கு போனால் அவங்களே லேப்டாப் தந்துடுவாங்க. அதனால இதை ஃபஸ்ட் இயரில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு இருக்கிற பஸ்லலாம் வந்து கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் யூபிஐயில் வந்து ஆப் மூலியமாகவே பே பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது திருநெல்வேலி வந்து இன்னும் வந்து சேரல. கொடுக்குற ஸ்கீம்லாம் அங்கேயே முடிஞ்சது, திருநெல்வேலி வரைக்கும் அது வர மாட்டேங்குது. இங்கே பாதி பேர் யூபிஐயே வந்துட்டு வாங்க மாட்டேங்காங்க, கேஷ் எப்போதும் கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகிற இடத்துல இது கொஞ்சம் இங்கே கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் வரவேற்கிற திட்டம்னா அது எதை சொல்வீங்க? ஃப்ரீ பஸ் வந்துட்டு வரவேற்கிற திட்டம். ஏன்னா டெய்லி வேஜஸ் பார்க்குறவங்களுக்கு பஸ்லேயே அவங்களோட வேஜஸ் வந்துட்டு முடிஞ்சிடும். அந்த இதை வந்துட்டு அவங்க ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால அதை வேறு எதுலையாவது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால அது ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 7.5 ஸ்கீம் எனக்கு பிடிச்ச 7.5 அது இம்ப்ரெஸ் பண்ணத மாதிரி இருந்துச்சு. நீங்க அதனால பயன்பட்டுருக்கீங்களா? இல்ல, என் ஃப்ரெண்ட் பயன்பட்டாங்க. என்னைய கவர்ந்த ஒரு ஸ்கீம்னா அது ஃப்ரீ பஸ் ஸ்கீம் தான். அது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் ஆனால் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையுமே டிரைவர்ஸாக இருக்கட்டும், கண்டக்டர்ஸாக இருக்கட்டும், எந்த பஸ்ல ஏறவரவங்களும் மதிக்கிறது கிடையாது. ரொம்ப இம்ப்ராப்பர், ஒரு ப்ராப்பர் டெக்கோரமோட அவங்க ட்ரீட் பண்றது இல்லை. ஸோ அது ஒரு குறையா இருக்குது. கொடுக்குறாங்க, பட் ஆனால் ப்ராப்பராக அது ப்ரொவைட் பண்றது இல்லை. அப்புறம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பஸ் ஸ்டாப்ல ப்ராப்பராக பஸ்ஸஸ் நிற்கிறது கிடையாது, நின்னாலுமே ஒழுங்காக ஏற்றிட்டு போகிறது கிடையாது. டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ ஒரு லேடிஸை ஃப்ரீ பஸ்ஸில், ஸோ அதனால எதுக்கு அவங்கள ப்ராப்பராக டீசெண்டாக பேச மாட்டாங்க, ப்ராப்பராக ஒரு டெக்கோரமோட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ நானுமே தினமும் பஸ்ல தான் வரேன். தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இது. வேற என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க? வேற ஃப்ரீ பஸ்ல வரப்ப ஃப்ரீ பஸ் ப்ராப்பரா நிக்க மாட்டாங்க ஸ்டாப்ல, டைம்க்கு பஸ் வராது. டைம்க்கு பஸ் வந்தாலுமே ஏத்திட்டு போக மாட்டாங்க. ஸோ டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ ப்ராப்பரா பேச மாட்டாங்க. எந்த ஸ்டாப்? ஒரு 2-3 ஸ்டாப் பேர் சொல்லுங்க. இங்க வண்ணார்பேட்டை ஸ்டாப்லயே அப்படிதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிப்பாங்க, ஏறுவாங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க, பஸ் எடுத்துருவாங்க. காசு வராதுங்கிறதுனால அப்படி காசு வராது, ஃப்ரீ பஸ் தான். ஸோ எதுக்கு ஏத்திக்கிட்டுன்ற மாதிரி அவங்க காது படவே நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இங்கேன்னு இல்லை, ஜங்ஷனு எல்லா இடத்துலயுமே அப்படிதான். விவசாய கடன் தள்ளுபடி சும்மா ஜாலியா அதை வந்து எந்த கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா பண்ணுவேன்னு சொல்லல, அவங்க ஒரு பகுதி பண்ணுவேன்னு சொன்னாங்க. பட் அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்லை இதுக்கு அப்புறம் வரப்போறவங்களோ அது ஒரு பகுதியாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி அதே போல இப்போ இன்னும் என்ன கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயிகளை ஓனர் ஆக்கணும். அவங்க இன்னும் சப்ளையர்ஸாக தான் இருக்காங்க, அவங்க ஓனர் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? என்ன பண்ணா மாறுவாங்க, ஓனரா மாறுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கடன் தள்ளுபடி பண்ணாலே அவங்க ஓனர் தான். அதான் என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூல. நான் வந்து இங்கே வந்து 7.5 ரிசர்வேஷன் பற்றி பேசலான்னு இருக்கேன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அடுத்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வந்து காசு வந்து சரியாக செலவு பண்ண முடியாத பேரண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்னென்னா விவசாயிகள், பாவம், பழங்குடியின மக்கள், இவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. அவங்க வந்து அவங்களால பிடிச்ச பகுதியை வந்து அவங்களால படிக்க முடியுது. இப்போ என்ஜினியரிங்னா என்ஜினியரிங், நர்சிங், ஸோ இது வந்து எல்லா இதுலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து எப்படின்னா ஜேஇ எக்ஸாம், நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக வகுப்புகள் போய் படிக்க முடியாத மாணவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் ஸ்கூல்லையுமே தினமுமே வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நல்ல கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்,
நான் முதல்வன் தனியாக புக்கு கொடுத்து எங்களை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ எங்கள் ஸ்கூல்லேயுமே நிறைய பிள்ளைங்க வந்து ஜேஇ நீட்டெல்லாம் எழுதி நல்ல மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சிஎம்க்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வேற அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார், இதெல்லாம் மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கா? இது வந்து 11th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இருக்குது. இது வந்து சின்னதுலேருந்தே, அதாவது ஒரு 8th இருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். 8th படிக்கிற பிள்ளைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே, இன்னைக்கு திருநெல்வேலியுடைய பள்ளி கல்லூரிகளுடைய நிலை எப்படி இருக்கு அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்க இன்னும் காலேஜ்லாம் முன்னே விட இப்போ ரொம்ப நல்லா நிறைய வந்திருக்கா? கல்வித்திறன் இன்னும் மேம்பட்டு இருக்கா இல்ல பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதுக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன? இன்னும் இதெல்லாம் டெவலப் பண்ணா இன்னும் காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் சார், இல்ல இன்னும் திருநெல்வேலியில கல்வித்திறன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இங்கே ஸ்கூல்ஸ் நல்லா இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு வரும்போது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு கவுண்ட் இருக்குது, ஆனால் அதில் இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அது வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபுல்லாகவே கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் வேணா என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க? எப்படின்னா டெக்னாலஜி வைஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், விஷுவலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். அப்படின்னா இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு லைக் ஸ்கூல்ஸ் கிளாஸ் ரூம்ஸுமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அங்கே கேர்ள்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவ்வளோ நீட்டாலாம் இருக்காது. அங்கே மட்டும் இல்லை, நம்ம இப்போ எங்கேனாலுமே பஸ் ஸ்டாண்ட்லாம் சொன்னாங்க, எங்கேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட்டாக இருக்காது. எங்கேயா போயிட்டு இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோன்னா கூட லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருமோ அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா லைக் அந்த பிள்ளைங்களுக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்கலாம். அதில் வந்து திருநெல்வேலியில் காலேஜஸ் எல்லாமே ஓகே நல்லா செம்மையாக இருக்குது. பட் ஆனால் இங்கே ஸ்கூல்ஸில் வந்து நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது போக மித்த ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ட்ரக்ஸு சின்ன வயசில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த நிறையா தேவையில்லாத புகையில அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இல்லை ஆர்கனைஸ் கிரைம்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் நம்ம வந்து நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இதில் தடுக்கணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்கள நல்ல வழிமுறைப்படுத்தணும். ஸோ அதனால் இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி வந்து கொஞ்சம் அரசு அதுக்குன்னு சொல்லி சின்ன பசங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ பொதுவாக தென் மாவட்டங்கள் மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பேசு பொருள் தொடர்ந்து சாதி ரீதியான பாகுபாடுகள் சில மாவட்டங்களில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெல்லை மாவட்டத்தில் சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்கா? சாதி ரீதியா ஒடுக்கப்படக்கூடிய இல்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இன்னும் இங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இல்ல அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்? ஒரு யங்ஸ்டரா ஒரு மாணவரா நீங்க சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். சாதி ரீதியா பாகுபாடு இருக்கு எங்கன்னா மோஸ்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான். எப்படின்னா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் நம்ம தான் விதைக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஹைட் பண்ணி பண்ணலாம். டிஎம்கே பீரியடில் அட்வொகேட் சந்துரும் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, இதை எப்படிலாம் ஒழிக்கலாம் நீதிபதி. ஆனால் அதை அப்ளை பண்ணல, அதுதான் ப்ராப்ளம். அதை அப்ளை பண்ணால் மேபி எந்த ப்ராப்ளமும் வராது. டீச்சர்ஸ்க்குமே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரிசர்வ்ட் கேட்டகரியில் வாரான்னா அது வெளியில் தெரியக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பெனிஃபிட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். ஜாதி ரிலேட்டடான பாகுபாடுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. அது எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த திராவிட கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் எந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்காங்க. அப்போது அதிலே மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கவங்களுக்கு அதிலே ஒரு பேக்வேர்டு வந்துட்டு அப்படி அதே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் மோஸ்டான இங்கே நடக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் நிகழக்கூடிய படுகொலையும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஆணவ படுகொலையும் சரி நடக்கக்கூடியது. அந்த மக்களுக்கான அதிகாரம் வந்து அந்த திராவிட கட்சிகள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த இப்போதைக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்களோ இல்லை எம்எல்ஏ இருக்காங்களோ மினிஸ்டர் இருக்காங்களோ, இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த சமுதாயம் மெஜாரிட்டியாக இருக்காங்க, இந்த சமுதாயத்துக்கு மினிஸ்டர் போய் கொடுத்தா தான் நமக்கு ஓட்டு வரும்னு நினைக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதே தான் இப்போ வரக்கூடிய புதிய கட்சியும் செய்யுது. இங்கே உள்ள தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்சி, இப்போ வந்திருக்க புதிய கட்சி ஃபேமஸான ஆட்களும் அதான் செய்கிறாங்க. அதேமாரி இந்த திராவிட கட்சிகள், ஆலப்புற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாமே இந்த ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய சாதிகளை வந்து முன்னேற்றத்துக்கான தனி சட்டத்தையோ இயற்றணும். அதேமாரி நீதியரசர் தனிநபர் ஆணையம் டிஎம்கே போட்டது தான், அதே டிஎம்கே ஏற்க மறுக்கு அந்த காலேஜுகளில் போடக்கு கயிறை கட்டுறதுக்கோ கல்லூரி காலேஜில் பள்ளிகளில் உள்ள பெயர்கள் ஜாதிய பெயர்களை நீக்கிக்க வந்து அதுக்கு எதுக்கு காரணம்னா அதே அந்த சாதியோடைய ஓட்டுகள் தான் காரணமாக இருக்க தவிர
இந்த மக்களை கூட்டு போகணும்னு காரணம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலி தூத்துக்குடி 2 மாவட்டம், தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் 2 மாவட்டம் இருக்குது, 2 மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க யாரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் உங்கள் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இருக்காங்க. அதே இந்த கீழே இருக்க சமூகத்துக்கு யாருக்குமே இந்த இது இல்லை. அது வந்து கொடுத்து அந்த அதிகார மக்கள், அந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு எல்லா சலுகையும் கொடுத்துட்டு அந்த மக்களை வந்து சமமாக, நீ ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், நான் அதே கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், நீ விவசாய நிலம் வச்சுருந்தா நானும் விவசாய நிலம் வச்சுருக்கணும், உன் விவசாயத்தில் நான் ஏன் வேலை பார்க்கணும், அந்த அளவுக்கு மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வரணும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்குநீரில் நடந்தக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே போய் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அது வந்து பள்ளி மாணவர்கள் தான் செஞ்சுருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான சிறந்த அறிவுரையோ கவுன்சிலிங்களையோ இந்த சிறையில் நடக்கக்கூடிய மற்ற அவங்களுடைய கனெக்ஷன் அதே சாதி ரிலேட்டடான கல்ச்சர் தான் இருக்குது. அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். எந்த கட்சியா இருந்தாலும் அந்த உள்ளூர் மாவட்டத்தில் எது பெரும்பான்மை சாதியா இருக்கோ அந்த சாதியை சேர்ந்தவங்களை மாவட்ட செயலாளராக போடுறாங்க. அந்த பெரும்பான்மை சாதியை பார்த்து சீட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்குன்னு வெளியிலலாம் கூட அந்த குற்றச்சாட்டுகள் உண்டு. அதை தான் தம்பி பிரதிபலிச்சிருக்காரு. அதான சொல்ல வரீங்க? சரி, அதையும் மாற்றணும் அப்படிங்கிறாரு. அங்க இருந்தும் கூட தொடங்குது. நீங்க பெரும்பான்மை சாதியா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அங்க ஒடுக்கப்பட்ட அங்க அல்ல சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு நீங்கள் சீட்டு கொடுப்பதன் மூலம் அல்லது மாவட்ட செயல், இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அப்படிதானே? எந்த கட்சியும் நம்ம குறிப்பிட்டலாம் சொல்ல. ஓகே, எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆக்சுவலி நெல்லை வந்து இந்த வெட்டு குத்துக்கு பேர் போனதே வந்து மெயினா அந்த கேஸ்ட் வச்சுதான். அதை மெயினா வச்சுதான் வந்து இந்த கொலை எல்லாமே வந்து நடக்குது. கேஸ்ட், நான் இந்த கேஸ்ட், நீ அந்த கேஸ்ட், அதில் தான் அந்த வெட்டு கொத்து கொலை வந்து அதனால தான் திருநெல்வேலி அதுக்கே பேர் போனது. ஸோ வந்து அதுக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து நல்ல ஒரு இது எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ஆக்ஷன் ஒழுங்காக எடுக்காதனால தான் பயம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, வெட்டு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு 4 நாள் 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் வந்து அதை தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான தண்டனை வந்து கரெக்டாக அவங்க வந்து கொடுக்கணும். காவல்துறை வந்து அந்த மாதிரி காவல்துறையை வந்து பொலிட்டிக்கல் பீப்புள், அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பீப்புள் சிஎம்மாக வந்து காவல்துறையை ட்ரெயின் பண்ணி இது பண்ணணும். நம்ம இப்போ அவன் கூட இப்போ நான் ஒரே கேஸ்டாக இருக்கேன் அப்படின்னா என் கூட அவன் கேஸ்ட்டு சேர்ந்துருக்கு அப்படி ஒரு ஃபார்ம் ஆகுறாங்க. ஒரு அது மட்டும் தனி, இப்போ காலேஜுக்குள்ளே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க, இல்லை ஸ்கூலுக்குள்ளே குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத நான் முன்வைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கயிறு கட்டுறது, அந்த அவங்கவுங்க சாதி தலைவர்கள் இல்லைனா அவங்கவுங்க சாதி கலர்ஸை வந்து கையில் கட்டுறது, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உண்மைக்குமே ஒரு மோசமான விஷயம். நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே வந்தார வளர்க்கும் தமிழன்னு சொல்லிட்டு உள்ள வாழ்கிற தமிழர்களுக்கு ஒருத்தர் அடிச்சு சாவது நல்லாவா இருக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட எல்லாரும் ஒன்று, எல்லா கம்யூனிட்டியுமே எல்லா விதத்துலையும் நம்ம ஹெல்ப் ஆகுது. இப்போ நான் போட்டிருக்க சட்டை என் சாதி கலர் தைச்சது கிடையாது, வேறு ஏதோ சமூகம் பண்ணது தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு எல்லாரும் நீச்சும் இருக்கிறது தான் ஒரே சொசைட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதை மனசில் வச்சுட்டு நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒன்றா இருந்து தமிழ்நாட்டை முன்னெடுத்தணும் அப்படிங்கிறத என்னோட குறிக்கோள் வைக்கேன். சாதி வந்து சாக்கடை. ஓகே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக மாறி இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக சிறப்பாக நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய காலேஜ் மாஸ் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கும் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.